சிவாய நம. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கோவில் முருடேஸ்வரர் கோவிலாகும். முருடேஸ்வரர் வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்தது. இக்கோவில் கர்நாடகாவில் இருக்கிறது. அரபிய கடலின் நடுவில் 3 பக்கங்கள் கடல் சூழ்ந்து வானத்தில் தொடும் அளவுக்கு உயர்ந்து சிவன் சிலையுடன் நின்று கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக தலமாகும். இக்கோவில் சாதாரண கோவில் இல்லை. இது ராவணன், ஆத்மலிங்கம், கணேசன், சிவபெருமான் ஆகியோரின் நேரடி தொடர்புடைய ஒரு புராண வரலாற்று தலம். இதன் புராண ரகசியம், ஏன் இந்த இடம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது, எப்படி முருடேஸ்வரர் என்ற பெயர் வந்தது என்பதையெல்லாம் பார்ப்போம். ராமாயண காலத்தில் இலங்கையின் அரசனான ராவணன் மிகப்பெரிய தீவிர சிவபக்தன். அவனுடைய தாய் கைகேசி தினமும் சிவனை வழிபட்டாள். ஒரு நாள் அவள் மகன் ராவணனிடம் சொன்னாள், நீ உண்மையிலேயே சிவபெருமானின் பக்தன் என்றால் அவருடைய ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு வா என்று ராவணனிடம் தாயார் கூறினார். உடனே ராவணன் அதற்காக கடுமையான தவம் செய்தார். பல ஆண்டுகள் தவம் செய்து தனது தலைகளையே அர்ப்பணிக்க தொடங்கினான். அவனுடைய பக்தியை கண்டு சிவன் மகிழ்ந்து அவன் முன் தோன்றினார். ராவணா, உனக்கு என்ன வேண்டும்? என்னிடம் கேள் என்றார் சிவன். உடனே ராவணன், சிவனை, எனக்கு உங்களுடைய ஆத்மலிங்கம் வேண்டும் என்றார். ஆத்மலிங்கம் என்பது சாதாரண சிவலிங்கம் அல்ல. அது சிவபெருமானின் ஆத்ம சக்தி நிறைந்த தெய்வீக லிங்கம். அதை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. உடனே சிவபெருமான் ராவணனுக்கு ஆத்மலிங்கத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு நிபந்தனை கொடுத்தார். இலங்கையை அடையும் வரை நீ இந்த லிங்கத்தை பூமியில் எங்கும் வைக்கக்கூடாது என்றார். நீ ஒரு முறை வைத்துவிட்டால் அது அங்கேயே நிலைத்துவிடும் என்றார் சிவன். ராவணன் சம்மதித்தான். இலங்கைக்கு பயணம் தொடங்கினான் ராவணன். ராவணன் ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு எடுத்து சென்றால் அவனை யாராலும் அழிக்க முடியாது என்று தேவர்கள் அனைவரும் பயந்தார்கள். அவர்கள் அனைவரும் விஷ்ணு மற்றும் கணேசனின் உதவியை நாடினார்கள். அதற்கு விஷ்ணு ஒரு திட்டம் போட்டார். கணேசரின் யுக்தி, ராவணன் கர்நாடக கடற்கரை பகுதியை அடைந்த போது விஷ்ணு சூரியனை மறைத்து மாலை நேரம் போல தோற்றம் அளிக்குமாறு வேண்டினார். ராவணன் தினமும் சந்தியா வண்ணம் செய்ய வேண்டியதன் வேலை வந்தது. அதனால் அவன் சிறிது நேரம் பூஜை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது ஒரு சிறுவன் அங்கே வந்தான். அவன் வேஷம் போட்டிருந்த கணேசன். ராவணன் அவனை பார்த்து, இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் பிடித்துக்கொள், நான் பூஜை முடித்து வருகிறேன் என்றான் ராவணன். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், நான் 3 முறை உங்களை அழைத்தேன். அதற்குள் நீங்கள் வரவில்லை என்றால் இந்த லிங்கத்தை கீழே வைத்து விடுவேன் என்றான். அதற்கு ராவணன் சம்மதித்தான். கணேசன் 3 முறை கூப்பிட்டார். ஆனால் ராவணனோ உடனே கணேசர் ஆத்மலிங்கத்தை பூமியில் வைத்தார்.
அதைக் கண்ட ராவணன் பதறிப்போய் ஓடி வந்து அதை தூக்கி எடுக்க முயன்றான். ஆனால் என்ன செய்தாலும் அது அசையவே இல்லை. உடனே கோபத்தில் ராவணன் அதை பலமாக இழுத்தான். பலமாக இழுத்ததின் காரணமாக 4 பாகங்களும் அதன் மூடிகளும் பல இடங்களில் சிதறி விழுந்தன. ராவணன் ஆத்மலிங்கத்தின் மேலிருந்த துணியை மட்டும் வைத்திருந்தான். கோபத்தில் அந்த துணியை எறிந்தான். அந்த துணி வந்து விழுந்த இடம்தான் இன்று நாம் வழிபட்டு கொண்டிருக்கும் முருடேஸ்வரர் கோவில். இதனாலேயே இக்கோவில் இன்று முருடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. முருடு என்றால் பழைய கன்னடத்தில் மூடி அல்லது துணி என்று பொருள். ஆத்மலிங்கத்தின் முக்கிய பகுதி இக்கோவிலில் நிலைத்து விட்டதாக நம்பப்படுகிறது. அதனால் கோகர்ணமும் முருடேஸ்வரரும் ஒன்றோடொன்று ஆன்மீகமாக இணைந்த தலங்கள் என்று பக்தர்கள் கருதுகிறார்கள். இக்கோவில் சுமார் 123 அடி உயரமான சிவன் சிலை, 20 மாடிகள் கொண்ட ராஜ கோபுரம், கடலுக்கு நடுவே இருக்கும் கடலோர சூரிய அஸ்தமான